6ஆம் நாள் ஆகாரம். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியிலுள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் 6ஆம் நாளிலே 3 கிரியைகளை செய்கிறார். அவர் முதலாம் கிரியையாக மிருகங்களை சிருஷ்டிக்கிறார். 2ஆம் கிரியையாக தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின் படியேயும் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். 3ஆம் கிரியையாக தாம் சிருஷ்டித்த மனுஷனுக்கும் மற்ற ஜீவ ஜந்துகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் மனுஷனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பூண்டுகளும் கனிகளும் மனுஷனுக்கு ஆகாரமாய் கொடுக்கப்படுகிறது. தேவன் மனுஷனுக்கு கொடுக்கும் ஆகாரத்தை தியானித்து பார்க்கும்போது நம்முடைய மனதில் தாழ்மை ஏற்பட வேண்டும். தேவன் நம்மை இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கி இருக்கிறார். இந்த மண்ணிலிருந்து விளைகிற பூண்டுகளும் கனிகளும் நமக்கு ஆகாரமாயிற்று. தேவனே நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். நாம் தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். தேவன் நம்முடைய சரீரத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் இருந்தே நம்முடைய ஜீவனுக்கு தேவையான எல்லா ஆதரவுகளையும் ஆறுதல்களையும் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். தேவைகள் மாத்திரமல்ல, நமக்கு தேவைப்படுவதை விட அதிகமாக கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நமக்கு திரளான போஜனத்தையும் சுவையான போஜனத்தையும் நேர்த்தியான போஜனத்தையும் விதவிதமான போஜனத்தையும் கொடுக்கிறார். தேவன் நமக்கு எதை கொடுக்கிறாரோ அதிலே நாம் திருப்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய ஜீவ ஆதாரத்திற்கு தேவையான போஜனத்தை கொடுக்கும்போது அதிலே திருப்தி அடையாமல் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணிய போது தங்கள் போஜனத்தின் நிமித்தமாக கர்த்தரிடத்தில் முறுமுறுத்தார்கள். அவர்கள் தங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். சங்கீதம் 78:18. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. தானியேல் 1:15. தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது என்று சொன்னார். தேவன் மனுஷனுக்கு ஆகாரம் கொடுப்பது போல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தேவன் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். தேவன் மிருக ஜீவன்களுக்கு மாத்திரமல்ல, ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். சாதுவான சாதாரண மிருகங்களுக்கும் கொடிய குணமுள்ள மிருகங்களுக்கும் தேவன் ஆகாரம் கொடுக்கிறார். தேவன் ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்கும் தேவையான ஆகாரத்தை கொடுத்து எல்லா ஜீவராசிகளையும் பராமரிக்கிறார். பறவைகளை போஷிக்கிற தேவன் அதன் குஞ்சுகளை போஷியாமல் அவற்றை பட்டினியாக தவிக்க விட்டுவிட மாட்டார்.